ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு விரேசானமான 12ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்துல தூக்க குறைவுகள் எல்லாமே இருக்கும். தூக்கத்துல கனவுல பாத்தீங்கன்னா அப்படி படுத்தோம் அப்படி ஏந்திரிச்சோன்னு இல்லாம ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். கனவுல பாத்தீங்கன்னா பாம்பு தொல்லைகள் எல்லாமே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வைகள் பதிகிறதுனால பேச்சு திறமையின் மூலமாக அனைத்து காரியங்களையும் ரொம்ப அழகாக சாதிச்சுக்குவீங்க. குடும்பத்துக்கு தேவையான வருமானம் தாராளமாக வந்துகிட்டே இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடன் கொடுக்கல் வாங்கல்லையுமே ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. எதனாலனா நம்மளுடைய பெருமையை நம்ம பயங்கர பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி ரொம்ப பேசியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும் அப்படின்னா அதன் மூலமாக பெரிய லெவலில் சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது பெரிய லெவலில் நம்ம பேசி அதை பெரிய லெவலில் பெரிய ஒரு வாக்குகள் எல்லாமே கொடுத்துருவோம். அதன் மூலமாக சங்கடங்கள் தாமதங்கள் எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பார்வை பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. வயது சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. 8ஆம் இடத்துல கேது பகவானுடைய பார்வை பதிகிறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள், மறைவிடம் சார்ந்த பிரச்சனைகள், இது மாதிரியான அவஸ்தைகள், இது மாதிரியான தொல்லைகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயக பெருமானுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிதறுக்காய் நீங்கள் போடுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உணவுல நீங்கள் தேங்காவை சேர்த்துக்கோங்க. வெறும் தேங்காய் துருவல் இல்லை தேங்காய் பத்தை இதேமாரி சாப்பிடுங்க. வயிறு சம்பந்தமான கோளாறுகள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும். அது மட்டும் இல்லை, கேது பகவானுடைய காரகமான கொள்ளு சூப் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த டயத்தில் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல சிறு சிறு தொல்லைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய பார்வை பதிகிறதுனால துர்க்கை அம்பலுக்கு எலுமிச்சை விளக்கு போடுங்க. மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.